வணக்கம் நண்பர்களே. திமுகவை விட்டு வெளியேறிய மூத்த அமைச்சர்கள் பரபரப்பு. 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின். இந்த தேர்தலில் பல அமைச்சர்களே கவிழ்த்து விடப்பட்டிருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கு அதிக அளவுள்ள சீட் வழங்கப்பட்டுள்ளதாக இருந்திருக்க குற்றச்சாட்டு கட்சியுள்ள சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் கட்சியை விட்டு வெளியே சென்று விடலாம் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறார்களாம். தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு முதல்ல அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலையும் வெளியிட்டார். இந்த தேர்தலில் திமுக மொத்தம் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு 59 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல பல முக்கிய தலைவர்கள் தங்களது சொந்த தொகுதியில் மீண்டும் களம் காண இருக்காங்க. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் போட்டியிடுகிறார். அதேபோல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் களம் காண்கிறார். காட்பாடி தொகுதியில் மூத்த தலைவர் துரைமுருகனுக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் சில முக்கிய மாற்றங்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. கடந்த தேர்தலில் கரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை தெற்கு தொகுதிக்கு மாற்றப்பட்டிருக்காரு. இது கொங்கு மண்டல அரசியலில் அதிர்ச்சி தரும் முடிவாக பார்க்கப்படுது. இந்த நிலையில் தற்போது அதிகமாக பேசப்படும் விஷயம் என்னவென்றால், அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டது தான். குறிப்பாக மொத்தம் 19 பேருக்கு இந்த முறை வேட்பாளராக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது கட்சிக்குள் சிலரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுது. கடந்த காலங்களில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவிய சில முக்கிய தலைவர்களுக்கு ஏற்கனவே முக்கிய பதவிகளும் அமைச்சரவை பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்கு. அதில் செந்தில் பாலாஜி, முத்துசுவாமி, ரகுபதி, ஏவாவேலு போன்றவர்களுக்கு முக்கிய துறைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலிலும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்களே அதிக அளவில் சீட் வழங்கப்பட்டிருப்பதா தற்போது ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க. அதன்படி தேனி மாவட்டம் போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம், ஒரத்தநாடு தொகுதியில் வைத்தியலிங்கம், ஆலங்குடி தொகுதியில் மனோஜ் பாண்டியன், விளாத்திக்குளம் தொகுதியில் மார்க்கண்டேயன் ஆகியோர் போட்டியிட இருக்காங்க. அதேபோல் சென்னை துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு, ஈரோடு மேற்கு தொகுதியில் முத்துசுவாமி, நாகர்கோவில் தொகுதியில் ஆஸ்டின், திருமங்கலம் தொகுதியில் மணிமாறன் ஆகியோருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருபெரும் மாநில கட்சிகளும் பல ஆண்டுகளாக அரசியல் களத்தில் முக்கிய பங்காற்றி வருது. இந்த சூழ்நிலையில் தான் இப்படி அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுவதால் திமுகவில் உள்ள முக்கிய உடன்பிறப்புகள் அனைவரும் திமுகவை விட்டு வெளியேறிவிடலாமா என்கின்ற யோசனையில் தற்போது இருக்காங்களாம்.